ஃபஸ்ட்டு இந்த 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதே கப்பில் நான் 1/2 கப் அளவுக்கு மைதாவையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுத்தோட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாவை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட நான் வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்க போகிற மாவை ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். எப்பயுமே நான் மாவு பிசைறதுக்குலாம் சுடுதண்ணி தான் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், அதே சமயத்தில் உங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பானிபூரி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஐயோ பானிபூரி அப்படிலாம் நினைக்க வேணாம், சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு இதில் மாவு நல்லா போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த மாவை ஒரு 5 to 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மாவை நான் 2 நிமிஷம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பானி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கை அளவுக்கு இந்த மாதிரி கொத்தமல்லியை இந்த ஜாரில் போட்டிருக்கேன். இதோட 1 கப் அளவுக்கு புதினா, இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நான் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதோட இஞ்சி போட்டிருக்கேன். இதோட தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தேவையான எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பானி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த பானிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் லெமனும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 லெமன் இதில் நான் பிழிஞ்சிருக்கேன். இது தண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க பானி. அடுத்து நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கு இதுக்கு நான் புளி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணியை அடுப்பில் வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் விதை எடுத்த டேட்ஸ் இது ரெண்டுத்தையும் போட்டு இந்த இதை நான் ஒரு 2 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதித்தது இந்த மாதிரி உங்களுக்கு நுரை நல்லா வருது பார்த்திங்களா. இப்போ இந்த சமயத்தில் நான் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ இதெல்லாம் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு நான் வந்துட்டு அந்த ஸ்வீட்டை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பூரி போடுறதுக்கு மாவை கொஞ்சம் சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி சப்பாத்தி மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப மெலிசாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய மாவாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நிறையா குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ண முடியும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு லிட் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த பூரி குட்டி நம்மளுக்கு வாய்க்கு ஃபுல் பூரி சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஷேப் இருக்க அளவுக்கு நான் இந்த மூடி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து பெரிய அந்த சப்பாத்தி இதை மாவை இந்த குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து இந்த மாவை போட்டு பூரி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. போட்டவொடனே நீங்கள் வந்துட்டு சிம்லேயே தான் வச்சுருக்கணும். அதே சமயத்தில் நல்லா வெந்து எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து க்ரன்ச்சியாக வரும். இல்லைன்னா வந்துட்டு நம்ம சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி சாஃப்டாக வந்துடும், உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் போடுங்க. காஞ்சதும் இந்த மாதிரி எண்ணெய் மேலே ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி பூரி நம்ம எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ள ஸ்டஃபிங்க்கு ஆலு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு நான் இந்த பொட்டேட்டோவை நான் நல்லா இந்த மாதிரி மசிச்சு அதோடு நான் வந்து இந்த மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட்டு இதோட நான் மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், உப்பு தேவையான அளவெல்லாம் போட்டு இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஆளுக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அவ்வளோதாங்க, எல்லாமே இப்போ நம்ம கையில் ரெடியாக இருக்குது. நான் ஆனியனும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுது, நல்லா வெந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு சாஃப்டாக போயிடும், பூரி சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். இப்போது இந்த மசாலாவை எல்லாம் போட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நான் ஆலு வைக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து ஆலு வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக வெங்காயமும் கொத்தமல்லியும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதோட லெமனும் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் நம்ம பண்ணோம் இல்லையா, நாட்டு சக்கரை, டேட்ஸ் இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம், அப்புறம் இந்த பானி தண்ணி கொஞ்சம், அவ்வளோதாங்க. வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும்